ஆண்டவனை தேடுகின்றேன் வா 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 நான் ஆண்டவனை தேடுகின்றேன் வா 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 அழகழ்ந்த பொருள் வாங்க பலர் கூடுவார் யார் கூடுவார் ஆண்டவனை தேடுகின்றேன் வா 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 நான் ஆண்டவனை தேடுகின்றேன் வா 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 இளப்பெண்ணின் கண்ணீரை யார் மாற்றுவார் எரிகின்ற நெஞ்சத்தை யார் தேற்றுவார் யார் தேற்றுவார் ஆண்டவனை தேடுகின்றேன் வா 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 நான் ஆண்டவனை தேடுகின்றேன் வா 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 நீ என்னதான் ஆடினாலும் பாடினாலும் உன் கற்பை எவராலும் கப்பற்ற முடியாது. வார்த்தைக்கு அடப்பாவி இதே இடத்தில் உயிரே பண்ணல சரி உன் நிச்சயக்கு ஒருபோது இணங்க முடியாது. உன் கற்பை நான் வணங்கக்கூடிய அந்த அம்மா கண்டிப்பாக நீ வணங்கோ முகமாய் அம்மா உன் கற்பை காப்பாற்றுவார். மனக்கோட்டை கட்டி வைத்திருக்கிறார். மலர்கொடே இந்த கடவுளை லட்சத்தை சொல்கிறேன் பொறுமையாக செவி கேட்டுக்கொள். கண்டபடி ஒழுங்காக செய்ய வந்த எவனை காலாலிட்டு உதைத்தாரே முக்கன் படைத்த ஈசா அவன் கடவுளா. கன்னி பெண்கள் குளித்துக் கொண்டிருக்கும் ஆடியை திருச்சனை கரிமூசி பயக்கண்ண அவன் கடவுளா. தன்னால் படைக்கப்பட்ட துரோத்தம்மை தன் மகளுக்கு மாறாமல் ஆக்க கொண்டாடே நான்முக கடவுள் அவன் கடவுளா. அவனாலே யான மூச்சு பய விநாயக அவன் கடவுளா. பூலோகத்திலே ஒருவனுக்கு ஒருத்தி தேவலோகத்திலே கட்டிய மனைவி இருக்கும்போது இன்னொரு பெண்ணை திறவனாலே முருகன் அவன் கடவுளா. உருமாறியா உருமாறியா பொடி பொடிக்க யாரிடத்தில் இருக்கிறவன் ஜெகதலக்கியாலியை கடைசியாக வச்சிருக்கிறேன். அடப்பாவி என் இச்சைக்கிறீர்கள் இதே இடத்துல உயிரே போனாலும் சரி உன் நிச்சயக்கு ஒருபோது இணங்க முடியாது. சொல்ல மாட்டேன் உன் செவிக்கிறவில்லை. மலர்கொடே காதலில் 3 வகை காதல். சாகச காதல் உழைத்து ஓடா சண்டாலா என்று உழைத்தார். பாவி சல்லாமை காதல் உழைத்து ஓடா சண்டாலா என்று உழைத்தார். இருப்பது பலாத்கார
கேளுங்க கேளுங்க என்னை விட்டு இவளை பார்த்து நீ துடி துடிக்க வேண்டாம். இந்த பாவி வாழ்க்கையை சீரழிச்சிட்டீங்களே அத்தா. இந்த பாவி திருமணம் செஞ்சுக்குவாங்க. அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஐயா, இந்த பாவிக்கு நீங்கதான் ஐயா வாழ்க்கை பிரித்து தர வேண்டும். நீ சொல்லும் வார்த்தை ஒன்றும் புரியவில்லை. ஐயா, பார்க்கும் போதெல்லாம் உங்களை தவறாக நினைத்து விட்டேனே. அதற்கென்ன இப்போது? என் வாழ்க்கையை சீரழிஞ்ச பிறகு இந்த பாவி யாருங்க திருமணம் செஞ்சுக்குவாங்க? அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஐயா, உங்க பாதத்தை பணிந்து கேட்கிறேன். இந்த பாவி கழுத்துல தாலி கட்டி உங்க மனைவியாக ஏற்றுக்கொள்ளுங்க ஐயா. தமிழில் பிடிக்காத வார்த்தை ஒரு கேடு. பெண்களாக பிறந்தால் நாம் அடக்க வேண்டும். நானாடி புனமுடிக்கிறவன், நானாடி திருட்டு வேமாடி புனமுடிக்கிற வேலையை பார்த்தாயா? பெண் புத்தி என்று உரைப்பார்கள். அண்ணன் இருக்கிறான், தம்பி இருக்கிறான், தகப்பன் இருக்கிறான். ஆணவத்தில் பேசக்கூடாது. பார்த்தாயா? உன்னால் என்ன செய்ய போடி. ஐயோ அத்தா, இந்த பாவிக்கு யாரும் இல்லைங்க. இந்த பாவிக்கு நீங்க ஐயா வாழ்க்கை பிரித்து தர. அதற்கு இந்த திருட்டு பேமானி என்ன செய்ய வேண்டாம்? ஐயா, சொல்ல வார்த்தை கேளுங்க ஐயா. மலக்குடே, நீ கத்தினாலும் கதறினாலும் வயதோட வரணும். நீ எச்சில் பட்டக்கடி வடிவரே. ஐயா, என்ன ஆசை நெஞ்சம் அழிந்தது. அமைதி குலைந்ததே, ராசி நெஞ்சும் அழிந்ததே, அழிந்ததே, ராசி நெஞ்சும் அழிந்ததே. மது இருந்தும் மார்க்கமில்லை, மார்க்கம் சொல்ல யாருமில்லை. என் ஆசை நெஞ்சம் அழிந்ததே, அமைதி குலைந்ததே, ஆசை நெஞ்சம் அழிந்ததே. நாளும் மனதில் நினைத்திருந்தேன், தொடரும் என்று நாளும் மனதில் நினைத்திருந்தேன். நடக்கும் என்று தெரிந்திருந்தால் நானும் எதற்கு என்ன செய்வேன்? ஆசை நெஞ்சம் அழிந்ததே, அமைதி குலைந்ததே, ஆசை நெஞ்சம் அழிந்ததே, அழிந்ததே, அழிந்ததே. மலர்க்குடே, உறவென்று சொல்லிக்கு இந்த பாவிக்கு ஒருவரும் இல்லையே. அதற்கு இந்த
முடிக்கிறேன் என்ன செய்ய வேண்டாம்? கெட்ட பாவிக்கு தெய்வம் தான் துணை என்று சொல்வார்களே. திருட்டு பேமானி என்ன செய்ய வேண்டாம்? இந்த பாவிக்கு நீங்க தான் ஐயமானுக்கு பெற்று தர வேண்டும். இப்போது புரிகிறதோ இந்த புலமுடிக்கிற வேலை எப்படி என்று? போக முடியுமா முடியாதா? என்னால முடியாதுங்க. உண்மையாக நிச்சயமாக சிச்சி நாயே இப்போது நீதிமன்றம் போறேன். என்னுடைய அண்ணன் கிட்ட சொல்றேன். என்னுடைய அண்ணன் கிட்ட சொல்லி நாட்டு மக்கள் கிட்ட சொல்லி உனக்கு நான் இந்த மக்களால் உன்னை என்ன செய்ய முடியும்? பணத்தை விட்டேதான் இந்த மக்கள் என் பின்னாடி உன்னால் என்ன செய்ய முடியும்? தெரிதல நாய் பொம்பளை பறிக்கு நாயே உன்ன மாதிரி ஆம்பளைங்க இனிமேல உலகத்துல உயிரோட வாழவே கூடாது. இப்போது நம்மளுக்கு தூக்கு தண்டனை வாங்கி தரல. இப்போது பெற்றவர்கள் இந்த மனிதரை நாட்கள் சில காலம் உயிரோடு வாழ வேண்டும். நான் சொல்லும் வார்த்தைக்கு போக வேண்டாம். நன்றி கட்ட நாயே உன்ன மாதிரி ஆம்பளைங்க இனிமேல உலகத்துல உயிரோட வாழவே கூடாது. தூக்கு தண்டனை வாங்கி தரல. மனம் துடிக்கிறது. போக வேண்டாம் என்று என் மனம் துடிக்கிறது. அப்படி என்றால் இந்த மனிதரை நாட்டில் நீ வாழ்வதற்கு அருகதை என்ன பண்ண போற? என் கற்பை கெடுத்ததும் இல்லாம கொலை செய்துட்டான் அண்ணா. அந்த பாவிக்கு நீங்க தான் அண்ணா தண்டனை வாங்கி கொடுக்கணும். ஒரே ஒரு தங்கை ஒப்பற்ற தங்கை என்று ஆசையாக வளர்த்து வந்தேனே, இந்த அண்ணனை விட்டு பிரிந்து விட்டாய் தங்கா. அம்மா, அன்பின் பிறப்பிடமே, அரணறிய இருப்பிடமே, மாசற்ற மணிமங்கா ஒளிவிளக்கு, பொறுமையர் பச்சுடரே, இந்த அண்ணனை தன்னன் தடுமையாக தவிக்க விட்டு விட்டாய் தங்கா. ரெண்டு கட்ட விரல கட்டி வச்சு நீ கட்டிலில தூங்க, மரக்கட்டையில வேக போரே தங்காணி போரே உன் தேரே அண்ணன் தூக்கி போரே. ரெண்டு கட்ட விரல கட்டி வச்சு நீ கட்டிலில தூங்க, மரக்கட்டையில வேக போரே தங்காளி போரே உன் தேரே அண்ணன் தூக்கி போரே. கடவுள்
தங்கச்சிக்கு பொட்டும் இல்ல பூவும் இல்லை தங்கச்சிக்கு பொட்டும் இல்லை பூசு மஞ்சள் நீ இல்லாம பூத்ததில்லை அம்மா பாரு ஒரு தடவை மேலே போட்டாங்களே பட்டு புடவை போறே தங்காணி போறே உன் தேரே அண்ணன் தூக்கி போறே ரெண்டு கட்ட விரலே கட்டி வச்சு நீ கட்டிலில தூங்க மரக்கட்டையில வேக போறே ஊர்கோலம் போறே உன் தேரே அண்ணன் தூக்கி போறே கஷ்டப்பட விட்டதில்லை அண்ணன் உன்னை கஷ்டப்பட விட்டதில்லை அண்ணன் ஒண்ணு கஷ்டப்பட விட்டதில்லை கோபம் வந்தா கூட தங்கச்சிய திட்டியதில்லை நீ ராஜா வாழ்க்கை வாழ்ந்திருந்த அண்ணன் மடியில் மண்ணாய் சாய்ந்து போறே ஊர்கோலம் போறே உன் தேரே அண்ணன் தூக்கி போறே ரெண்டு கட்ட விரலை கட்டி வச்சு நீ கட்டிலில தூங்க மரக்கட்டையில வேக போறே தங்காணி போறே உன் தேரே அண்ணன் தூக்கி போறே அண்ணா அண்ணா அண்ணான்னு பின்னாடி சுத்துவியே இந்த பொண்ணு யாரு ஐதுங்க நடக்குதியா தங்கச்சிக்கு நீ சொல்ல நீ ஆமா யார் போட்டாங்க படிமாவே ஆள வந்தேன் மக்கால போய் கொஞ்ச நாள் நான் ஆள் இல்லை அங்கிட்டு போட்டு எடுத்துக்கிறேன் பச்சா அவனுக்கு போய் விடக்கூடாது நீதிமன்றமோ மன்னர் நீதி கேள்வி நீதி கிடைக்கும் அதுவும் வரும்போ பார்த்துருப்போம் பாவம் கரண்ட் கம்பேரி அப்படியே ரவுண்டு கட்சி சுத்தி காமிச்சு படுகு போட்டானே படுகு போட்டானே பாவாடெல்லாம் அவுத்துட்டு இருக்கிறோம்பா என்னன்னு தெரியல இந்த பெண்ணியா என்னுடைய தங்கை மண்ணா என்னுடைய தங்கை தங்கை உங்க ஆட்சியில கொலை கொள்ளை கற்பழிப்பெல்லாம் நடக்கிறது மண்ணா கதிரவா இதுவரை என் நாட்டிலே கொலை களவு கற்பழிக்கவன் இந்த கொடி வந்தான் இந்த தீயை சேர செய்கிறான் யார் செய்தல தண்டனை ஒன்றுதானே யாரா இருந்தாலும் சரி தண்டனை ஒன்றே மாற்றம் இருக்கா இப்பேற்பட்ட கொடிய செய்தது யார் தெரியுமா முப்படை தளபதி ஆள் வந்தவனா இப்பேற்பட்ட ஈரோட சேர செய்திருக்கிறான் அவன் எங்க இருக்கா அந்த பொறுத்துல எப்ப பார்த்தாலும் போடா பால ஒண்ணு பாந்தால் பிடிக்கல மண்ணா இந்த பெண்ணை பார்த்திருக்கிறான் பெண்ணா இறந்திருக்கு இந்த பிணத்தை பார்த்திருக்கிறேன் ஆரம்பத்துல இந்த பொண்ணை நம்ம ரெண்டு பேரும் பார்க்கல ஏமாத்துறான் பாத்தியா ஐயா ஏமாத்துறான் மண்ணா இப்போ இதான் நினைவுக்கு வருகிறது போத தெளியுது அவளுக்கு ஒரு நேரத்தில் நகர்வனத்தை முடித்துவிட்டு நதிக்கரை ஓரமாக வந்து கொண்டிருந்தது அப்போது இந்த பெண் தனிமையில் நின்று கொண்டிருந்தான் ஒண்டியாவா அருகாமையில் சென்று தனிமையில் தான் நின்று இருந்தான் பெண்ணு எதற்காக இந்த தனிமையில் நிற்கிறாய் என்று நான் கேட்டேன் நீ கேட்ட அதற்கு அவள் உரைத்த பதில் என்ன தெரியுமா ஐயா நான்
இந்த பொண்ணு உபச்சாரமா? நம்ம நாட்டுல உபச்சாரம் நடக்குதா? இந்த உபச்சாரம் விளங்காதவனே, உபச்சாரம் அல்ல, விபச்சாரம். ஐயா, என் வார்த்தையில பிரியவன் உண்டு. விபச்சாரமா? அபச்சாரம், அபச்சாரம். என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்துக் கொண்டு திணறிக் கொண்டிருந்தேன். எங்கு சென்றால் இது தக்க நீதி கிடைக்கும் என்று கோவிந்தனத்தில் அப்பா ஏனமாட்டி விட்டாமா கும்பல்ல. ஐயா, உண்மையில அவர் சொல்ற மாதிரி இந்த பொண்ணு அந்த தொழிலாம் செய்துங்க. என்னைய சவுண்டாப்ல ஒரு நாள் கூப்பிட்டா, மா என்னால வர முடியாது, எனக்கு உடம்பு சரியில்ல, என்கிட்ட துட்டு இல்லமான்னு சொல்லிட்டேன் நான். யாருன்னு தெரியாதுன்னு சொன்னேப்பா. ஏம்பா இந்த பக்கம் அந்த பக்கம் பேசினா தான் ஆளுக்கு ஒரு கோட்டை கொடுப்பான், இல்லைன்னா அவனே குடிச்சு போடுவான். என்னுடைய தங்க விபச்சாரம் தொழிலாம். விபச்சாரம் பண்றது என்ன ஒன்று தெரியாது மண்ணா. என்னுடைய தங்கச்சி ஒத்துமை பத்திரி என்று சொல்ல வேண்டிய என்னுடைய தங்கத்தை சொல்ல வேண்டும். கத்துகிறான், கதறுகிறான், அழுகிறான், துடிக்கிறான், கண்கிறான், கண்ணீர் வடிக்கிறான். எனக்கும் அவனுக்கும் என்ன பகை என்றே தெரியலை. நான் தான் கொலை செய்தேன் என்றால் என்ன சாட்சி இருக்கிறது? சாட்சி இல்லாமல் சபைக்கு வருவேனா? இதோ பாருங்க மண்ணா, அவருடைய கட்டாரி ஆளவன் தான் என்ற பொறிக்கப்பட்ட கட்டளை உன்னுடைய தானே. கண்ணு தேர்ல பழகுது, கண்ணாடி வச்சு பாக்கணும். மண்ணா, கட்டாரி என்னதான் நான் கொலை செய்தேன். என்னடா ரஜினி படையா பழைய செந்தில் சொன்ன மாதிரி இருக்குது. மாப்பிள்ளை ஊத்தமா ஆனா போட்டுங்கிற ட்ரெஸ் மொத்தம் எந்த தான் சொல்ற மாதிரி இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சந்தேகமா? சந்தேகம் கம்பமாயி போச்சு. ஒரு குடும்பத்தில் சந்தேகம் வந்தால் அந்த குடும்பமே குட்டி சொல்றது. நமது அரண்மனையில் வந்திருப்பது கன்ஃபார்ம். ஆமா, அதை நான் நிரூபிக்கிறேன். மன்னா, ஒரு நேரத்தில் முல்லை நாட்டு மன்னன் படைகளை திரட்டிக் கொண்டு வருகிறான். நீ எல்லாரும் முப்படை தளபதியா என்று கேட்டீர்கள், நினைவிருக்கிறதா? அப்போது மன்னா, இப்பொழுதே கட்டளையிட்டால் போதும், முல்லை நாடு சென்று மோகன்ராஜ சிரசை உன் பாதத்தில் படியப்பேன் என்று உரைத்த நினைவிருக்கிறதா? அப்போது எனக்கு கட்டளையிட்டீர்கள், முப்படைகளை கேட்டுக்கொண்டு முல்லை நாடு போருக்கு சென்று எனது படை குதிரைப்படை தெரியுமா? குதிரைப்படையில் சவாரி செய்வது என் கட்டாரி கை தவறி விழுந்து விட்டது. புது கதை. போரிலே கட்டாரி காணவில்லை என்று அங்கும் இங்கும் தேடினேன். என்னடா என்னுடைய கட்டாரி கை தவறி விழுந்து விட்டது என்று கோவிந்தனத்தில் அடிக்கடி அதை மாட்டு விட்டுறான். ஐயா, இந்த கொலை எப்படி நடந்ததுன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. அந்த வையா எவனோ போயிருப்பான், கத்தி நல்லா கண்ணு எடுத்து போயிருப்பான். அவனா இவன் கூட்டிருப்பான், அவனும் ஆசையில் போயிட்டு இருப்பான். இவன் துட்டு காட்டிருப்பான், அவன் இல்லைன்னு சொல்லிருப்பான். இவன் ஓவரா பேசிருப்பான், கத்தி சும்மா நேற்று சொல்லிட்டு போட்டுக்கிறான். பாவம் என் தலைமையில் தலைவா தலைவா ஐயா தலைவா தலைவா மன்னரிய இந்த கொலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. மன்னா, எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவன் குதிரைப்படையில் செல்லும் போது எறும்புகள் சாரை சாரை. நல்லா கேட்டுக்காயா, கத்தி கண்ணுக்கு தெரியும், ஆனா எறும்பு போறது மட்டும் கண்ணுக்கு தெரியும். சாரை சாரையாக செல்லும். எறும்பு ரோடு போடுவான். 5 அறிவு படித்த ஜீவனுக்கே நன்றி விசுவாசமாக இருக்கும். 6 அறிவு படித்த ஜீவனை பழுக்குதே பழுக்குதே அடுக்குமா பேச பேச பழுக்குதே. பாய் பாயமே பைத்திச்சு. இருதலை கொல்லியாக தவிக்கிறேன். இருவரும் நெருப்பு இருக்குது. நடுவே நான் சிற்றெரும்பை ஒரு உரையில இருவராக இருக்கிறேன். இவனோ முப்படை தளபதி ஆள வந்தான். நீ என் கோட்டை தங்கை அவர்தான் போய்விட்டாயா? இந்த அண்ணனை விட்டு போய்விட்டாயா? இதை ஒரு திருமுகத்தை நான் எப்போது பார்ப்பேன். மன்னரே செஞ்சல் போட போறா இருப்போம். பால் ஒட்டி வளர்த்த கிளி பல கொடுத்து பார்த்த கிளி வளர்த்த செல்ல சரியான மன்னர் நவர முடியாது. அக்கால போய் கை கால தூக்குறாங்க. இறந்த உன் தங்கை மீண்டும் எழுந்து அண்ணா என்று அழைக்கப் போகிறாளா? இறந்ததை ஒரு கனவாக மறந்துவிடு.
இந்த கொலைக்கு சரியான சாட்சிகளை ஆனால் என்னால் அதற்கு நீதி வழங்க முடியாது. இந்த கொலை எவன் செய்தாலும் சரி இன்னும் ஒரு வார காலத்தில் கண்டுபிடித்து கொண்டு வந்து சேர்ப்பது உங்களால் கடமையாகும். இவனும் போட்டால் ஒரே கேஸ்ல முடிச்சிடலாம். உன் தங்கையை கொலைத்ததனால நீ எதுவும் பண்ணாத, அவனே ஆச்சுக்குவான். அவனே ஆச்சுக்குவான். அவதான் குத்தா எடுத்துருவானுங்க. முப்படை தளபதி என்று வராமல் மார்பீதை தொலைத்தார். அவனே வச்சுக்கிட்டு நிக்கிறான். உருவாகமா வந்துடும் உறங்கிருந்த சிங்கத்தை சீண்டி விட்டாய் கதிரவா. எல்லாமா மோகனை நீ கேட்ட உன்னால் என்னடா செய்வேன்? ஏழைக்கு நீதியே கிடையாதா? ஏழைக்கெல்லாம் நீதி கிடைக்காதுப்பா, ஏழைக்கெல்லாம் நீதி கிடைக்காது. ஏழை ஏழைத்தாப்பா, ஏழை ஏழைத்தான். அந்த கேஸ் கொடுக்காது, அந்த கேஸ் உன் பக்கம் திரும்பிடும். ஏன்னா பணக்கார பணத்தில் அடிப்பான்பா, பணத்தில் அடிப்பான். பணம் தான் நீ கூட கற்பிக்கலாம்டா, நீ கூட கற்பிக்கலாம், தாத்தா கூட கற்பிக்கலாம்டா. பணம் தான், பணம் தான்டா முக்கியம், பணம் தான்டா. நாளைக்கு சொல்ல போது பாடுற பணத்தை பத்தி நான் எல்லாம் ஓடிக்கின்னு இருக்குண்டா, நைட்டு நேரம் ஓடிக்கின்னு இருக்குண்டா பணம். அந்த பணம் தான்டா முக்கியம். இந்த பணத்துக்கு தான் வீந்து வீந்து நடிச்சுட்டு போறான். இந்த பந்துக்கு தான் மன்னர் தம் முன்னு நின்று போறாரு. இந்த பந்துக்கு தான் ஆரம்பத்துல 2 பேரும் இங்கே உக்காந்து நடக்கிறாங்க. இந்த பந்துக்கு தான் நீ கூட வாய் மூடி சிரிச்சு நடக்கிற. இந்த பந்துக்கு தான் அந்த பொண்ணு கூட நான் தான் மெலாண்டச்சு பத்துங்க. இந்த பந்துக்கு தான் நான் கூட முக்கி முக்கி பேசி நடக்கிறேன். ஆனா இவங்க ஒண்ணி தானா பந்து குத்தி சிரிச்சு பாத்துக்கிறாங்க. இதாண்டா உலகம். சரி பரவாயில்ல, உமா அது பார்த்து அழுவிட்டோம். போறேன் உமா வந்து ராஜா எழுந்துருடி, அம்மா வந்திருக்கிறம்மா. ராஜா அம்மா, நான் கோயிலுக்கு போயிட்டு வர அம்மான்னு சொல்லிட்டு போனியே, இப்படி பிணமா கிடக்குறியாடி ராஜா? எந்த பாவடி இப்படி செஞ்சா? நம்ம யாருக்கு என்னடி பாவம் செஞ்சோம்? நமக்கு யாரு பேர்பட்ட நிலைமை யாரு பண்ணடா? அம்மா, உனக்கு ஒரு திருமணத்தை செய்து நான் கண்களிர பார்க்க வேண்டும் எனது பாவி மனசுக்குள்ள மனக்கோட்டை கட்டினே. என் மனக்கோட்டை எல்லாம் மண்கோட்டையாக மாற்றி விட்டது. அம்மா, உன் தந்தை இருந்த பிறகு இந்த பாவி நான் உன்னை எப்படி நான் கஷ்டப்பட்டு காப்பாத்தினேன். உன்னை நான் இந்த நிலைமையில பார்க்க வேண்டும் மகளே. அம்மா, ராஜா ஒரு பெண்ணை எதற்காக பெற்றெடுக்கிறாங்க தெரியுமா? அம்மா, எத்தனை பிள்ளைகள் பிறந்தாலும் தாய் தந்தை இருந்துட்டாங்கன்னா எந்த பிள்ளையும் பக்கத்துல உட்காந்து அழ மாட்டாங்கம்மா. ஒரே ஒரு பெண்ணை பெற்றெடுத்தா தாய் தந்தை இருந்துட்டாங்கன்னு செய்தியை கேட்ட உடனே அவ எந்த மூலையில் இருந்தாலும், அவ எந்த வேலையில் இருந்தாலும், அம்மா என்னை பெத்த தாயே என்னை விட்டு போய் விட்டாயா அம்மா, என்னை விட்டு போய் விட்டாயா அம்மா, அம்மா அம்மானு மார் மீது அடுத்து வந்து அந்த பிணத்தின் பக்கத்துல அழும்போதுதான் அங்கு கூடி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அழுவார்களா மகளே. அம்மா, என்னது பணம் வாங்கிட்டு, என்னது பணம் வாங்கிட்டு அடி ராஜா. அம்மா, உன்னை எடுத்து அடைக்கல செய்யக்கூட நான் விதி இல்லாதவள் நினைக்கிறேனே. உன்னை எடுத்து தகன செய்யக்கூட நான் கதை இல்லாதவள் நினைக்கிறேனம்மா. அம்மா, இந்த பாவி நிலைமைய பாருங்க தாயே, இந்த பாவி வாழ்க்கைய பாருங்கம்மா. என் மகளை எடுத்து அடைக்கலம் செய்ய உங்ககிட்ட நான் மடி எழுந்து பிச்சை கேட்கிறேம்மா. இந்த பாவிக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க தாயே.
இந்த பாவிக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்கம்மா. முன்னூறு நாள் சுமந்து உன்ன மூச்சடைக்க பெத்தெடுத்து பல நூறு தவம் இருந்து உன்னடா பக்குவமா இன்றெடுத்து மருளையும் தோரிலையும் நான் உரங்கையன கட்டி காட்டிலையும் மேட்டிலையும் நெத்தி வேர்வன் நித்தஞ்சொட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி என்னைக்குமே நீதாயும் பூமி தொப்புள் கொடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி ஆராட்டி மொத முத்தமிட்டு முச்சி கத்த பங்கு போட்டு பொத்தி பொத்தி உன்ன வளர்த்தது யாரு பொத்தி பொத்தி உன்ன வளர்த்தது யாரு நீதான் சொல்லி தெரியணுமா ஓ அம்மா கோடி சாமி உனக்கு ஈடாகுமா தொப்புள் கொடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டியாராட்டி அம்மா களவெட்ட நெல்லருக்கு கால் கடுக்க நீ நடப்ப எனக்கு நெல்லு சோறு பொங்கி தந்து நீச்ச தண்ணி நீ குடிப்ப களவெட்ட நெல்லருக்க கால் கடுக்க நீ நடப்ப நெல்லு சோறு பொங்கி தந்து நீச்ச தண்ணி நீ குடிப்ப மாத்திக்கட்ட இல்லாம விடியேன்னு நீ இருப்ப செப்பு கட்டி வச்சிருந்து புது துணி நீ எடுப்ப எனக்கு தலைவலினா கண்ணீரை நீ வடிப்ப ஒரே முட்ட சாமி கும்பிட்டு திருநீரை நீ முடிப்ப என்ன தேய்ச்சி தலை சீவி பள்ளிக்கு அனுப்பி வைப்ப சாயங்காலம் வீடு வந்த வாரி கட்டி முடிப்ப உத்தமிய நாம் படிக்க கொடானி தெரியுமா உத்தமிய நாம் படிக்க கொடானி தெரியுமாவும் ஒத்த கல்லு முக்குத்தியதா அழகு வச்சியம்மா பெத்தவளே நீதாயே கோயிலம்மா